அண்மை செய்தி. நடிகை ஒருவரின் புகாரை அடுத்து செங்கமநாடு காவலர்கள் மலையாள நடிகர் அலன்சியர் மீது பாலியல் வழக்கு பதிவு செய்துள்ளனர். 2017 படப்பிடிப்பின் போது பாலியல் தொல்லை கொடுத்ததாக நடிகை புகார் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகிலன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். முகிலன், தொடர்ந்து கேரளாவில் இருக்கக்கூடிய நடிகர்கள் மீது புகார்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. நடிகர் அலன்சியர் யார்? இந்த புகாரை குறித்த விவரங்கள். ஜெனிஃபர், நீங்கள் குறிப்பிட்டதுபடி மேலும் ஒரு நடிகருக்கு எதிரான ஒரு பாலியல் வன்கொடுமை மற்றும் பாலியல் சீண்டல் தொடர்பான புகார் தற்போது வெளிவந்திருக்கிறது. இந்த முறை அலன்சியர் ஒரு குணச்சித்திர நடிகர். இவர் மலையாள திரையுலகில் மிக பிரபலமான ஒரு குணச்சித்திர நடிகர். பெரும்பாலான படங்களில் இவர் பல கதாபாத்திரங்கள் நடித்திருக்கிறார். தற்போது இவர் மீது ஒரு புகாரானது பதியப்பட்டிருக்கிறது. 2017 ஆண்டு ஒரு படப்பிடிப்பின் போது தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாகவும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாகவும் தற்போது ஒரு நடிகை புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரை ஏற்று தற்போது எர்ணாகுளத்தில் உள்ள செங்கமநாடு காவல்துறையினர் 2 பிரிவுகளின் கீழ் தற்போது இந்த புகாரை பதிவு செய்திருக்கின்றனர். மிக முக்கியமாக இந்த சம்பவம் நடந்த அன்றே இது தொடர்பாக ஒரு முக்கிய நடிகருக்கு இது தொடர்பாக தெரிவித்ததாகவும், ஆனால் அந்த நடிகர் ஏற்கனவே அலன்சியர் தன் மன்னிப்பு கேட்டுவிட்டதால் இதை பெரிதாக வைக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டதாகவும் அந்த பெண் நடிகர் தற்போது தன் புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். நாம் நேற்று இரவுதான் மலையாள திரையுலகின் முன்னணி நடிகரான நிவின் பாலி மீது ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கானது பதியப்பட்டது. இன்று காலை தற்போது அலன்சியர் மீது இன்னொரு வழக்கானது பதியப்பட்டிருக்கிறது. இதுவரை கேரளாவில் மட்டும் சுமார் 20 வழக்குகள், இந்த பாலியல் சீண்டல் மற்றும் பாலியல் வன்கொடுமை தொடர்பான 20 வழக்குகள் தற்போது பதியப்பட்டிருக்கிறது. இந்த 20 வழக்குகளுமே தற்போது சிறப்பு புலனாய்வு குழுவானது விசாரித்து வருகிறது. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த குற்றச்சாட்டுகளில் உள்ளான நடிகர்கள் முகேஷ், சித்திக் மற்றும் இடவேல பாபு போன்றவர்கள் ஏற்கனவே முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்தை அணுகியுள்ளனர். நிவின் பாலி இது தன் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அவதூறு குற்றச்சாட்டு என்று கூறி தானும் இதை சட்டப்பூர்வமாக சந்திக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஜெனிஃபர், விரிவான தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி முகிலன்.